டுடே நாம ப்ரீமியர் ப்ரோ சீரீஸ்ல 24th எபிசோடு பார்க்க போறோம். இந்த பார்ட் 3 எபிசோட்ல இமேஜ் எக்ஸ்போர்ட் பத்தி டீடைலா பார்க்கலாம். சிங்கிள் இமேஜாவோ இல்ல இமேஜ் சீக்வன்ஸாவோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த 2 மெத்தடுமே இண்டஸ்ட்ரியில எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ரெலவெண்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டதுமே ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா இந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மிஸ் ஆனால் கூட நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஈஸியாக எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜ் எக்ஸ்போர்ட்டில் மெயினாக எடுக்கிறது சிங்கிள் இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதில் என்னென்ன ஃபார்மேட்னா ஜேபக், டிஃப், பிஎன்ஜி. இதில் எதெல்லாம் எந்த டைப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜேபக். மோஸ்ட்லி இமேஜ் எக்ஸ்போர்ட்னாவே ஜேபக் தான் எடுப்போம். ஏன்னா இது ஃபோனாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா அப்லோடிங்க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு குட் குவாலிட்டி தான். அண்ட் ஆல்சோ ஈஸியாக எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் ஆகுறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஃபோட்டோகிராஃபர் எடுத்து கொடுக்கறது கூட ஜேபக் ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாரு. பட் ஹையர் எண்ட் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவுட்புட் இதில் கம்ப்ரஸ்ட் ஆகும். ஃபைல் சைஸ் ஸ்மாலர் தான், பட் அவுட்புட் நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த ஜேபக் நம்ம மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்றதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். டைம் லைன்ல ஒரு வீடியோல எந்த இமேஜ் உங்களுக்கு எடுக்கணுமோ அங்க கசர் வச்சுட்டு சேம் ஃப்ரேம்ல INO இன் அண்ட் அவுட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல போனீங்கன்னா ஃபார்மேட்ல ஜேபக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸும் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல கலர் ஸ்பேஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் மெயினாக உங்களுக்கு எந்த கலர் ஸ்பேஸ் வேணுமோ அதை நீங்க விஷுவல் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி Red.709 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் ரெகுலராக எடுப்பேன். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி இருக்குல்ல, இது டிக் ஆன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோல உள்ள அந்த சிங்கிள் இமேஜை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். கேமரால போட்டோஸ் எடுக்கிறப்பே உங்களுக்கு தெரியும், ராவூர் அண்ட் ஜேபக் ரெண்டுத்துலயுமே எடுப்பாங்க. ஜேபக் கிளையண்ட்டுக்குலாம் கொடுப்பாங்க காப்பி பண்றதுக்கு. பட் ரால ஆல்பம் டிசைனிங் ஒர்க்ல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட டிஃபரன்ஸ். ரா கிளையண்ட்டுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மேட். மோஸ்ட்லி சில போன்ல ஓப்பன் ஆகாது. அப்படியே ஓப்பன் ஆனாலும் ரொம்ப ஹேங் ஆகும். ஃபைல் சைஸும் ரொம்ப அதிகம். எல்லா போன் சிஸ்டம்லயும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அதனால ரா டிசைனிங் ஒர்க்குக்கு நீங்க இதை பெஸ்டா சூஸ் பண்ணிக்கலாம். ரா மாதிரி குவாலிட்டியா ப்ரீமியர் ப்ரோல ஏதாவது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஃபார்மேட் தான் டிஃப். ரா மாதிரி குவாலிட்டி அவுட்புட் ஒரு போஸ்டர் டிசைனிங்கோ இல்ல ஸ்மால் VFX கிரியேட் பண்றதுக்கு வேணும்னா, வீடியோல இருந்து ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு இமேஜ் எடுக்கணும்னா அதுக்கு ரா மாதிரியே பிரீமியர் ப்ரோல உள்ள ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா டிஃப். இது ஒரு அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மேட் தான். ஃபைல் சைஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் வரும். இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்னா, போன மெத்தட்ல சொன்ன மாதிரியே டைம் லைன்ல சிங்கிள் ஃப்ரேம் எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேம்ல கசர் வச்சு இன் அண்ட் அவுட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்ல போயிட்டு ஃபார்மேட்ல டிஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் VFX பண்ணுறதுக்கு டிஃபே எடுத்துக்கோங்க, இதுதான் பெட்டராக இருக்கும். இதில் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். வீடியோ டெப்த் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 16 or 32 வைக்கலாம். ஆனால் பிட்ரேட் நீங்கள் வைக்க வைக்க ஃபைல் சைஸ் அதிகமாகிட்டே இருக்கும். குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். ஸோ எந்த ஒர்க்குக்கு எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. 16 பிட்லேயே நல்லா தான் இருக்கும். அதே போல் கீழே யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதை டிக் ஆன் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா நான் 16 பிட்டும் எடுத்திருக்கேன், 32 பிட்டும் ரெண்டுமே எடுத்திருக்கேன் உங்களுக்காக. இதோட ஃபைல் சைஸ் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுன்னு. குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகும், ஃபைல் சைஸும் அதிகமாக இருக்கும். அண்ட் இதுலேயே சிங்கிள் இமேஜ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை இப்போ பார்த்தோம். இதே ஒரு இமேஜ் சீக்வன்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமானா முடியும். எதுக்கு அது யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ VFX பண்ணுறதுக்காக நான் அந்த ஷார்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதில் எனக்கு ஒரு சில லைட் எஃபெக்ட்ஸ்லாம் வேணும், ஒரு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அவங்க வாக் பண்ணுறப்ப ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நான் இமேஜாக கொடுத்தா பார்த்தாது, இமேஜ் சீக்வன்ஸ் அந்த ஓவரால் ஷார்ட்டாக நான் கொடுக்கணும். அது எம்ஓவியாக கொடுக்கலாமேனா எம்ஓவியை விட பிட்ரேட்டோட டெப்த் இமேஜுக்கு தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால நான் இமேஜ் சீக்வன்ஸா கொடுக்கறது தான் பெட்டரா இருக்கும். நீங்க VFXக்கு கொடுக்குறீங்கன்னா இமேஜ் சீக்வன்ஸாவே கொடுங்க. இந்த ஃபுல் ஷாட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ல சேம் வே எக்ஸ்போர்ட்ல போய்க்கோங்க. ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா டிஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்போர்ட்ல வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அஸ் சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை டிக் ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபோல்டர் நீங்க சேவ் பண்றதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க.
சேம் அதே தான் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இமேஜ் சீக்வன்ஸா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். அதை வந்து நீங்க ஒரு இமேஜா தான் பார்க்க முடியும் வெளியில ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா. ஸோ அதை அந்த ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணி நீங்க VFXக்குலாம் கொடுத்துக்கலாம். அங்க இருந்து உங்களுக்கு அவுட்புட் வந்துடும், இந்த இமேஜா வரும். இதை வந்து நீங்க வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல இம்போர்ட்ல போனீங்கன்னாவே இம்போர்ட் அஸ் சீக்வன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதை வந்து டிக் ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும் இம்போர்ட் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு வீடியோ மாதிரியே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துடும். ஸோ இது வந்து நீங்க VFXக்கு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா. அடுத்த எக்ஸ்போர்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க வீடியோ எடிட்டிங் சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். உங்க யூடியூப் சேனலுக்கோ இல்ல ஷார்ட் பிலிம் எடிட் இல்ல உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ரீல்ஸோ போஸ்டோ கிரியேட் பண்ணணும்னா நாங்க மந்த்லி பேக்கேஜஸாவே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்க எடிட்டிங் டீம் சப்போர்ட் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க வீடியோஸ் எடிட் பண்ணவும் சப்போர்ட் பண்ணுவோம். PNG ஃபோட்டோவோ ஆர் டெக்ஸ்ட்டோ வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுன்றப்ப அவுட்புட் எடுக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற வேண்டிய ஃபார்மேட் தான் PNG ஃபார்மேட். இது நான் போன வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஆல்ஃபான்னு சொல்லிட்டு. அதே தான் ஒரு இமேஜாக எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது PNG வந்து ஒரு ஹை குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் வேணும்னா நீங்கள் PNGயே போகலாம். இதுவும் சேம் மெத்தட் தான், வந்து இமேஜ் சீக்வன்ஸாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் இமேஜாகவும் போன இதில் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டைம்லைனில் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா ஃபார்மேட்டில் PNGன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே வரும் PNG சீக்வன்ஸ் மேட்ச் சோர்ஸா இல்லை வந்து வித் ஆல்ஃபான் இருக்கும்ல, செகண்ட் ஒன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபான்றது தான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். கீழே வந்து ரெண்டர் அட் மேக்ஸிமம் டெப்த், யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து DPX இமேஜ் சீக்வன்ஸ்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நீங்கள் ஃபுல் ஒர்க்கு முடிச்சுட்டு ஃபைனலாக தியேட்டருக்கு வந்து ஒரு அவுட்புட் எடுப்பாங்க, அது வந்து DCPன்னு சொல்லுவோம். அந்த DCP எடுக்கிறதுக்கு வீடியோ சைடு உங்களுக்கு தேவைப்படுற ஃபார்மேட் தான் வந்து இந்த DPX ஃபார்மேட். இதை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது, டீட்டெயிலாக சொல்லணும். உங்களுக்கு அதை பற்றின வீடியோ வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ வந்து தியேட்டர் ஃபார்மேட்டுக்கு வந்து எப்படி வீடியோ பண்ணுறாங்கன்றத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் பற்றி தெரிஞ்சிருந்தா கூட அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. டுடே வந்து இந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து ப்ரீமியர் ப்ரோ சீரீஸில் லாஸ்ட் எபிசோடு வந்து ஆடியோ எக்ஸ்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டதும் உடனே பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி அப்படியே எடிட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதான் இந்த மாதிரி ஸ்மால் சேனல்ஸும் நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.